நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய தலைமையில் வரப்போகிற பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மிகப்பெரிய ஒரு மாநாடு திருச்சியில் நடக்க போகுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி வரைவு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால், அதாவது இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் சொல்கிறாங்கல்ல, இவங்க ஆட்சி வரைவு அப்படின்னு ஒன்று சொல்ல போகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படி என்னென்னா, ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை, அது இல்லாமல் பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் வேலை, அது இல்லாமல் பணிச்சுமையை குறைக்க 25,000 ரூபா பார்த்திங்கன்னா காவலர்களுக்கு புதிதாக நியமனம் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவலர்கள் குடும்பங்களுக்கு வருடாந்திர குடும்ப சுற்றுலா, அது மட்டும் இல்லாமல் மன இருக்கை குறைக்க மாதந்தோறும் கலை நிகழ்ச்சிகள் அது மாதிரியெல்லாம் நடக்க போகுது. மத்திய காவல் பணியில் உள்ளவர்களுக்கு இணையான ஊதியம், இராணுவ மருத்துவமனைக்கு இணையான காவலர்களுக்கும் அமைத்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்துக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 21 சீமான் அவர்கள் என்னென்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களும் அவருடைய தம்பிகளும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் அந்த 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிக்க போகிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் கல்வியில் பண்ண போகிறோம், எப்படி சுற்றுலா, அது மட்டும் இல்லாமல் இயற்கையிலேருந்து எல்லாமே என்ன மாதிரி நாங்கள் அமைத்து காட்ட போகிறோங்கிறத பிப்ரவரி 21 மக்கள் முன்பு சீமான் அவர்களே சொல்ல போகிறாரு. அதில் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் இப்போ பரவி வந்துக்கிட்டு இருக்கு. காவலர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறதாக பல செய்திகள் வருது. தொடர்ந்து இதே போல் செய்திகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினந்தோறும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.